நமது விவாகத்திற்கு பிறகு இவனுக்கு மரண தண்டனை வழங்குவோம். வீரர்களே, இவனை இழுத்துச் செல்லுங்கள். எங்கள் விவாக மேடை முன்னிலையில் இவனை கட்டி போட்டு சித்திரவதை செய்யுங்கள். விவாக ஏற்பாடுகளை இவன் கண்களால் காண்பதே இவனுக்கு சித்திரவதை. என் காதல் உண்மையானது. தங்களின் மேல் உயிரினும் மேலாக காதல் கொண்டிருக்கின்றேன். சுந்தரா, என்னைவிட தகுதியான ஒரு வரன் உலகில் வேறொருவர் இருப்பது சாத்தியமில்லை. துஷ்டனே, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் எனது கண் முன்னிலையிலேயே என் மகளை காதலிக்கிறேன் என்பாய். நான் நினைத்தால் இக்கணமே இந்த இடத்திலேயே வதம் செய்ய இயலும். ஆனால் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன். மரணத்தை விட கொடிய தண்டனை மீனாட்சியின் விவாகத்தை நீ காண்பதுதான். அந்த வேதனையை நான் உன் கண்களில் காண விரும்புகிறேன். முதலில் உன் தவறை நீ உணர வேண்டும். உன் காதலி பிரிவதை கண்டு வருந்த வேண்டும். அதன் பிறகு உயிரை துறக்க வேண்டும். எடுத்துச் செல்லுங்கள். குருதேவா, ஒருவேளை இந்த சுந்தரன் சிவனின் ரூபமா? அதற்கு வாய்ப்பில்லை அசுரமாதா. அசுர வீரர்களால் சிவனை இவ்வாறு மிக எளிதாக சிறைப்பிடிக்க இயலாது. வெகு விரைவில் வாயுவிற்கும் மீனாட்சிக்கும் விவாகம் நடக்க வேண்டும். அதன் பிறகு கைலாயத்தில் இருக்கும் சிவனும் சக்தியும் நிரந்தரமாக பிரிந்து விடுவார்கள். ஆகட்டும். சுந்தரனை சிறைப்பிடித்து விட்டார்கள். நாம் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் அது எவ்வாறு? அசுர அரசரை எதிர்த்து போராட நம்மால் இயலாது. அவர் தன் சக்தியை கொண்டு பெண்களை வசியப்படுத்துவார், ஆண்களை தன் சேவகர்களாக மாற்றி விடுவார். நம்மால் என்ன செய்ய இயலும்? ஆனால் சுந்தரனின் நிலை, நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறான். இது நமக்கான தருணமாகும். நாம் அவனுக்கு உதவி செய்யும் வகையில் ருத்ராபிஷேகம் செய்வோமே. ஆம், அதுவே நல்ல மார்க்கம். நாளை சூரிய உதயமே நம் பூஜையை தொடங்குவோம். ஆம், நிச்சயம் செய்வோம். நிச்சயமாக. சரி, சுந்தரனுக்காக நாம் நிச்சயம் இதை செய்வோம். ஏன் மகாதேவா, மீனாட்சி ஏன் என் காதலை புரிந்து கொண்டிரவில்லை? இந்த பரீட்சைக்கான தீர்வுதான் என்ன? கூறுங்கள். அது மட்டுமல்ல,
ஒவ்வாத சிலவற்றையும் காண வேண்டியுள்ளது. என் கண்முன்னே ராஜகுமாரியின் விவாகத்திற்கான ஏற்பாடு செய்யப்படுகின்றது. சகாயம் புரிந்திடுங்கள் மகாதேவா. அனைவரும் ஏற்பாடுகளை மிக வேகமாக செய்கின்றனர். ராஜகுமாரி, சற்று சிந்தியுங்கள். எந்த சுந்தரன் தங்கள் மீதுள்ள காதலால் ஏராளமான பானங்களை ஏற்றானோ அவனது காதல் எந்த அளவிற்கு ஆழமானதென்று, தங்கள் விவாகத்தால் ஏற்பட போகும் வேதனையை அவனால் எவ்வாறு ஏற்க இயலும்? காஞ்சனமாலா, என் கனவை கலைப்பதற்கு முயற்சி செய்யாதே. இங்கிருந்து செல். நான் சென்று விடுவேன் ராஜகுமாரி. ஆனால் தங்களிடமோ விடியும் வரை மட்டுமே நேரம் உள்ளது. நான் தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தயை கூர்ந்து தாங்கள் சிவனிடம் சரணாகதி அடைந்து விடுங்கள். மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை துதி பாடுவதால் தங்களின் மன வேதனைகள் அனைத்தும் ஒரு நொடியில் மறைந்துவிடும் ராஜகுமாரி. அமைதியாக இரு. மீண்டும் உன் நாவிலிருந்து சிவனின் நாமம் வந்ததோ? மன்னியுங்கள் ராஜகுமாரி, ஆனால் உண்மையே வடிவான சிவன் எங்கும் வியாபித்திருக்கிறார். தாங்கள் ஒரே ஒரு முறை நம்பிக்கையுடன் முழு மனதுடன் சரணாகதி அடையுங்கள். பிறகு அற்புதங்கள் தங்கள் வாழ்க்கையில் நிகழும். நான் செல்கிறேன் ராஜகுமாரி. தாங்கள் கொண்டு வந்த சிவலிங்கத்தை பூஜிப்பதற்கு செல்கிறேன். தாங்கள் ஒரே ஒரு முறை முழு மனதுடன் பக்தியுடன் வந்து பாருங்கள். பிறகு உங்கள் மனதில் உள்ள வேதனைகளும் கவலைகளும் மறைந்துவிடும். அவரிடம் உண்மையான பக்தியுடன் வேண்டுகோள் வையுங்கள். மனதில் உள்ள குழப்பத்திற்கு அவர் நிச்சயம் தீர்வளிப்பார். ஒரு முறையா? ஒரு முறை என் தந்தையின் விரோதியிடம் உதவிக்கரம் நீட்ட வேண்டுமா? அதற்கு என்றும் வாய்ப்பில்லை. சிவன் விரோதியா? ஒருவேளை உங்கள் விரோதி சிவனாக இருப்பினும் அவரிடம் தாங்கள் உதவி கோருவதில் தவறேதும் இல்லை. ஏனென்றால் சிவனுக்கு விரோதி என்று எவரும் இல்லை. விரோதம் கொண்டு தாங்கள் சிவனை அழைத்தாலும் சரி, மறுகணமே தங்கள் முன்னிலையில் வந்து நிற்பார். ஏனென்றால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வுதான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இரவு பகல் பாராமல் உழைத்ததால் நான் களைத்து விட்டேன். மகாதேவர் அற்புதம் புரிகின்றார். நண்பனே, என்னை பார். களைப்படைந்தாயா? நானும் களைப்படைந்தே இருக்கிறேன். ஒன்றை கூறவா? என்னிடம் ஓர் ஔஷதம் உள்ளது. இங்கு வா, ஔஷதம் தருகின்றேன். இங்கு வா. என்ன ஔஷதமா? ஆம், ஔஷதம். அதை பருகினால் பலம் பெற்றிடுவீர்கள். வா இங்கு. எடுத்துக்கொள். சிறிதளவே, அதிகமல்ல. எடுத்துக்கொள்.
ஔஷதம் ஔஷதம் இந்த ஔஷதத்தை உண்டால் பலம் பெறுவீர்கள், திருப்தி கிடைக்கும், அமைதியும் கிடைத்துவிடும். எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கே எடுத்து செல்கிறாய்? அதுவே சரி. ஔஷதம் ஔஷதம், சக்தி, அமைதி, திருப்தி. யாவரும் உண்ணுங்கள். அனைவரும் உட்கொள்கிறோம். ஔஷதம். இதை உண்ட பிறகு அசுர வீரர்கள் சுய நினைவை இழந்திடுவார்கள். நம சிவாய. ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவா. ஓம் நம சிவாய. 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 வாருங்கள் ராஜகுமாரி, மனக்குழப்பத்திற்கு தீர்வு தேடுங்கள். சிவன் இருக்கிறார். என் தந்தையின் விரோதி எனக்கும் விரோதி. நான் இங்கு சிவன் முன்னிலையில் தலைவணங்க அல்ல, சோதிக்க வந்திருக்கிறேன். அனைவரின் குழப்பத்தையும் தீர்ப்பீர்களாமே, என் குழப்பத்தையும் தீருங்கள். வாயுவை விவாகம் செய்ய விரும்பவில்லை. தந்தையின் விருப்பம், வாயுவின் நிபந்தனை, இரண்டிற்கும் மத்தியில் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். கடமையை நிறைவேற்றுவதற்காக விவாகம் செய்து கொள்ள வேண்டும், ஆனால் நான் இதை விரும்பவில்லை. என் குழப்பத்தை போக்குங்கள். சுந்தரனின் காதல் உண்மையா? நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று எனக்கு தெளிவாக விளக்குங்கள். எனக்கு வழி காட்டுங்கள். உண்மையானவர் அல்லவா? உண்மையை காட்டுங்கள், எனக்கு வழி காட்டுங்கள். ஹர ஹர சம்போ.